Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 19th May 2026. The first article related to the Indo-Norway relation. So, நார்வேவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நார்டிக் சமிட்ஸ் இந்தியா நார்டிக் சமிட் மீட்டிங்கில் கலந்துக்க போனார் எஸ்டர்டே. ஸோ லாஸ்ட் அப்படின்னா 17th விசிட்டட் லைக் ஸ்வீடன். அதில் தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. என்ன அவார்டு? போல் ஸ்டார். அதுக்கு பிறகு yesterday he visited Norway. So the Norway-India relations, how it is important, elevated to green strategic partnership. So 1983, 40 இயர்ஸுக்கு பிறகு ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணக்கூடியது. ஸோ 1947 we started diplomatic relation with Norway. அது வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் we started. 1983 இந்திரா காந்தி விசிட்டட் அஸ் அ பிரைம் மினிஸ்டரா. அதுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நீடு என்ன அப்படின்னா க்ரீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப், க்ரீன் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ குளோபலில் இருக்கக்கூடிய க்ரைசிஸ்னால நமக்கு நார்வே போன்ற கண்ட்ரிஸ் நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக இப்போ அவங்க கூட. ஸோ மெயினாக க்ளீன் எனர்ஜி, கிளைமேட் ரெசிலியன்ஸ், அப்புறம் க்ரீன் ஷிப்பிங், ஹைட்ரஜன் பேஸ்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, ப்ளூ எக்கானமி எக்ஸெட்ரா. ஸோ இது மேஜர் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம அவங்க கூட பண்ணது. ஸோ நார்வேயை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சி வந்து சரௌண்டட் கண்ட்ரி. சரௌண்டட் இல்லை, ஒரு சைட் ஃபுல்லாகவே சி. த இம்பார்ட்டன்ட் சீஸ் ஆர் நார்வேயன் சி. மேப்பை போய் பார்த்துக்கோங்க. பேரன் சி, பேரன் சி, அப்புறம் யூ ஹேவிங் அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் யூ ஹேவிங் நார்த் சி. ஸோ இந்த மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? யூரோப்பியன் ஏரியாவில் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. க்ளீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 98% அவங்களோட எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து 98% தே ஹவ். அவங்க டிமாண்ட் எப்படி மெட் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோ. அவங்களோட ஹைட்ரோ வந்து டெக்னாலஜி வைஸில் ரொம்ப அட்வான்ஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். இந்தியா ஆல்சோ ஹேவிங் ஹியூஜ் லைக் ரிவர், மவுண்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் அதிகம். ஸோ நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில் இண்டஸ் வாட்டர், தட் இஸ் த ட்ரிபியூட்ரி, ஜிலம் ரிவரில் நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பண்ணலாம். செனாபில் பண்ணலாம், இண்டஸில் பண்ணலாம். அது மாதிரி ஆர்பிஎஸ், தட் இஸ் ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். இந்த ரிவர்ஸை 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அது இன்னும் நம்ம பண்ணலை, 80% தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இந்த ஹைட்ரோ பவர் டெக்னாலஜிஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும் இவங்க கூட அக்ரிமெண்ட் போடுறது மூலமாக. அது மட்டும் இல்லை, வேர்ல்டோட லீடர் ஃபார் டைடல் எனர்ஜி, விண்ட், ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி, கடல் காற்றை வந்து எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம கன்னியாகுமரி டு குஜராத் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடைமுறைக்கு வருதுன்றது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுலேயும் ஷிப்பிங் இஷ்யூஸ் இருக்குது, இக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிளான் பண்ணியிருக்காங்க, பட் அது எப்போது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அப்படின்ற we need to wait and see. ஸோ அதுக்கெல்லாமே அவங்களோட டெக்னாலஜி, அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்க கூட டைப் பண்ணுற மாதிரி. அப்புறம் க்ளீன் எனர்ஜியில் இது வராது, ஆயில் எக்ஸ்போர்ட்டர்லேயும் அவங்க வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஈரான் இஷ்யூஸ்னால ஆயில் டைவர்சிஃபிகேஷன் ரஷ்யா கூட பண்ணுற மாதிரி இவங்ககிட்டேருந்து ஆயில் நம்ம வாங்க முடியும். சரியா? நார்வே கிட்டே இருந்து. தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். அப்புறம் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர் இன் த வேர்ல்டு. 3வது பெரிய கண்ட்ரியாக இருக்கும். நார்வே கேன் சப்ளை அவர் எனர்ஜி டிமாண்ட்ஸ். அப்புறம் ப்ளூ எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்வேயில் அதிகமான உணவுகள் அவங்க வந்து கடல் உணவுகளை எடுத்துக்கிறாங்க. அக்வாகல்ச்சர், ஃபிஷ் ப்ரொடக்ஷன், ப்ரீடிங் பண்ணுறது, இந்த டெக்னாலஜி அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ப்ளஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆர்டிக் கோஆப்ரேஷன். ஸ்பேஸில் வந்து இந்தியாவோட இஸ்ரோவும் நார்வேயோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரும் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி there is a station called as Savalsat. It's a polar observatory center. Polar
போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ்னால் என்னது? ஸோ போலார் பேஸ்ட் சேட்டலைட்ஸ் அனுப்புறது. ஸோ போலார் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்றது எர்த்தோட இந்த ஏரியாவை சுற்றக்கூடிய ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். ஜியோ சிங்கர்னஸ் அப்படின்றப்போ இது. போலார் சிங்கர்னஸ் அப்படின்னா கரெக்டாக போலை சுற்றி வரும். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இஃப் வி ஆர் யூஸிங் திஸ் போலார் நார்வேயன் கண்ட்ரியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு லான்ச். நமக்கு செலவு கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க போலார் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்கு. அப்புறம் ஆர்டிக்கில் தான் ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டேஷன் பேர் என்னது? நாளைக்காச்சும் வருமா ஆன்சர்? ரிசர்ச் ஸ்டேஷன் ஆஃப் இந்தியா. ஹிமாத்ரி இப்படியெல்லாம் படித்தா பத்தாது, பார்த்துக்கோங்க. ஹிமாத்ரின்றது நம்ம வச்சுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா நார்வேல தான் இருக்குது. ஆர்டிக் ரிசர்ச் சென்டர் கிளைமேட் ஓஷனோகிராஃபியை படிக்கிறதுக்கு. அது மாதிரி ஹெல்த்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். டிஜிட்டல் கோஆப்ரேஷன், ஆதார் மாதிரியான டீட்டெயில்ஸ் எப்படி அவங்க பாதுகாக்க அவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அது மாதிரி ஹெல்த் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து நம்ம டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க முடியும், ஃபண்டிங் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி டிஎன்ஏ ஆஃப் பேங்கோலின் ட்ராப்பிங். பேங்கோலின்னா தெரியும்ல? ஸோ தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கோலின். ஸோ கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆனது முதல்ல சொல்லப்பட்டது பேங்கோலின். இட்ஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ். அப்போ பேங்கோலினை வந்து சைனா பீப்புள் கன்சியூம் பண்ணனால தான் வந்துச்சு. பட் அது லேப்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்தியன் பேங்கோலின் இஸ் தேர், சைனீஸ் பேங்கோலின், சுண்டா பேங்கோலின். அப்புறம் ஸோ தேர் ஆர் டைப்ஸ். இது ட்ரீ இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடியது, ரெண்டு இடத்துலையுமே இருக்கும். மோஸ்ட் ஆர் டிராஃபிக்டு பிகாஸ் ஆஃப் மீட் அண்ட் ஸ்கேல்ஸ் வந்து மெடிசினல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. சைனா போன்ற நாடுகளே இதை வந்து ஃபுட்டாகவும் கன்சியூம் பண்ணுறாங்க. சரியா? நோ டீத், டசன்ட் ஹேவ் டீத். அதுக்கு வந்து பெரிய டங் இருக்கும். லிசர்டுக்கு சின்ன டங் தான். லிசர்ட் மாதிரி அது வந்து உணவுகளை எடுத்துக்கும். சரியா? ஓகே. ஸோ ஸ்கேல்ஸ் அப்புறம் பெல்லி இருக்காது இதுக்கு, வயிறு பகுதி. சாரி, ஸ்கேல்ஸ் வந்து இருக்கும். ஸ்கேல்ஸ் வந்து மேல் பகுதியில் இருக்கும், வயத்து பகுதியில் ஸ்கேல்ஸ் இருக்காது. ஸோ அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ டிராஃபிக்கிங் வந்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எதிரிகளை பார்க்கும்போது சுருண்டுரும் பந்து மாதிரி. ஸோ ஸ்கேல்ஸை ஊடுருவி எந்த அனிமலாலையும் இதை டார்கெட் பண்ண முடியாது. ஆமை வந்து ஓட்டுக்குள்ளே தலையெடுக்கிற மாதிரி. அது மாதிரி இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இது இருக்குது. மோஸ்ட்டாக டிராஃபிக்டு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்கேல்ஸ் அண்ட் மீட்டுக்காக. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிராஃபிக்கிங்கை வந்து தடுக்கிறதுக்காக டிஎன்ஏ பேஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து டிஎன்ஏ பேஸ்டு சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ மேப்பிங், இட்ஸ் நாட் சேட்டலைட் மேப்பிங், டிஎன்ஏ மேப்பிங். ஸோ பேன்குலின் வந்து எங்கெல்லாம் விற்கப்படுதோ அந்த மார்க்கெட்ஸில் போயிட்டு அந்த அஃபென்ஸ் அது. ஸோ அதை வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இது எந்த வழியாக வந்திருக்கு அப்படின்றது. இப்போது எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வரப்படுது, இந்தியா வழியாக சைனாவுக்கு எடுத்துகிட்டு போகப்படுது அப்படின்னா இதோட ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே நம்ம இந்தியாவில் பிடிச்சிருப்பாங்க வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பேன்கோலின்ஸ் வந்து. ஸோ அதோட சாம்பிள்ஸ் வந்து இப்போ சைனாவில் மாட்டுது அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னா தே ஆர் டூயிங் திஸ் வயர்ட் ரூட். அதை வந்து தடுக்கிறதுக்கான ஸோ ஐலண்ட்ஸில் சில இடங்களில் அதை டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே ரூட்டை மானிட்டர் பண்ணி அந்த ரூட்டை வந்து பிளாக் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து அதிகமான லைக் செக்யூரிட்டி அதிகப்படுத்துறது, மானிட்டரிங் பண்ணுறதுக்காக. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டால் இந்தியன் பேன்கோலின் Schedule 1 ஸ்டேட்டஸில் இருக்குது. அப்புறம் சைட்ஸில் Appendix 1 கன்சர்வேஷன் ஆஃப் கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ஸ்டாப் பண்ணுறது. அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் Schedule 1, திஸ் இஸ் Appendix 1. So that's about this article. The next article related to the Indian space. Okay, so Indian space, IN space அப்படின்ற நிறுவனம் இஸ்ரோவோட சேர்ந்து
9 பிரைவேட் நிறுவனங்கள், 9 பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இட்டலியில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அண்ட் தென் தே சைன்ட் அன் அக்ரிமெண்ட் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி வாட் இஸ் ஐஎன் ஸ்பேஸ். வி ஹேவிங் இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் இருக்குது. என்எஸ்ஐஎல் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருக்குது. முன்னாடி ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்துச்சு. ஆண்ட்ரிக்ஸ்ன்றது இட்ஸ் அ கமர்ஷியல் ஆர்ம். அப்படின்னா இஸ்ரோ பண்ணக்கூடிய, இப்போ சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய பேண்ட்ஸை வந்து விற்கிறது, அந்த கமர்ஷியல். அது மாதிரி இப்போ பிஎஸ்எல்வி லான்ச் பண்ணுறாங்க, ஜிஎஸ்எல்வி லான்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளோட சேட்டலைட்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாடுகளோட சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வெளிநாட்டில் போய் சேட்டலைட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது, நம்ம லான்ச் வெஹிக்கிள்ஸில் அனுப்புறதுக்கு அவங்கள்ட்ட போய் கோட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது மாதிரி சேட்டலைட்டை வந்து வெளிநாடோட சேட்டலைட்ஸை எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதில் தெர் இஸ் அ தேவாஸ் ஆண்ட்ரிக்ஸ் ஒரு ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து சுரண்டப்படுது அப்படின்னு. ஸோ நவ் இட் இஸ் ஸ்டாப்ட். அப்புறம் என்எஸ்ஐஎல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அது மாதிரி இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்றது 2019 இட் வாஸ், திஸ் இஸ் கிரியேட்டட் இன் 1992. இது 2019 உருவாக்குறாங்க. ஸோ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக இது ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இதுவும் பிஎஸ்யூ தான், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். பிஎஸ்எல்வி, எஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி, அப்புறம் ஜிஎஸ்எல்வி, இதோட மேனுஃபேக்சரிங் அப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இது வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க, வெளிநாடுகள் கூட கோஆப்ரேட் பண்ணுறது. அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் ஆண்ட்ரிக்ஸ் என்ன பண்ணிச்சோ அதை பண்ணுறாங்க. இட்ஸ் அ அட்டானமஸ் பாடி. 2020 இட் வாஸ் கிரியேட்டட். இது வந்து ப்ரமோட்டர் ஃபார் இந்தியன் ஸ்பேஸ் வித் த ப்ரைவேட். அது மாதிரி வெளிநாடுகள் கூட அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது ஐஎன் ஸ்பேஸும் 9 பிரைவேட் நிறுவனங்களும் இட்டலியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வெனட்டோ அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. வெனட்டோ 2026 ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்பெண்டிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்காக 2-3% we are spending on GDP. டார்கெட் எடுத்திங்கன்னா 2030 2033 we need to spend more than 10%. இந்தியா இட்டலியின் ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் சைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கால்ட் அஸ் வெனட்டோ. இதில் என்னெல்லாம் சைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்டகிரேட்டட் லான்ச் மிஷன் அப்படின்னா இட்டலியோட சேட்டலைட்ஸை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறது, இந்தியாவில் கொண்டு வந்து லான்ச் பண்ணுறது, அது மாதிரி நம்ம சேட்டலைட்டை அங்கே கொண்டு போய் லான்ச் பண்ணுறது, கிரவுண்ட் ஸ்டேஷனாக பயன்படுத்துகிறது. கிரவுண்ட் ஸ்டேஷன் மீன்ஸ் அவங்கள லான்ச் வெஹிக்கிளை இங்கே கொண்டு வந்து லான்ச் பண்ணுவாங்க. நம்ம சேட்டலைட் இன்டகிரேட்டட் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னா சேட்டலைட் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம சேட்டலைட்ஸை அவங்க லான்ச் வெஹிக்கிளில் லான்ச் பண்ணுறது. இது வந்து ரெண்டாவது வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன் ஃபார் சர்வீஸ் அப்படின்னா நம்மளோட கிரவுண்ட் ஸ்டேஷனில் அவங்க சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை வச்சு லான்ச் பண்ணுவாங்க. பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி தான் இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளிநாடோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இங்கே கொண்டு வந்து லான்ச் பண்ணுற நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் டைம் திஸ் வாஸ் சைன். அது மாதிரி கியூப் சேட்டலைட்ஸ்னால் சின்ன சேட்டலைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் நேவிகேஷன்ஸ் வந்து பண்ணுற நம்ம இப்போ ஐஆர்என்எஸ்எஸ் பண்ணியிருக்கோம், இந்தியன் ரீஜனல் சேட்டலைட் நேவிகேஷன் ஐஆர்என்எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் நேவிக்குன்னு பேர். இதோட அட்வான்ஸ்ட் அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு இட்டலி கூட நம்ம கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெசிலியன்ட் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸும் இதில் தலையிடுறாங்க. ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ வி ஹேவிங் ப்ரைவேட் கம்பெனிஸ் லைக் ஸ்கைரூட், அக்னிகுல். ஒரு ஸ்பேஸ் கம்பெனி சொல்லுங்கள் ப்ரைவேட் இந்தியாவில் உள்ளது. ரீசெண்டாக கூட நம்ம படித்தோம் பிக்சல் ஸ்பேஸ், படிக்கலையா? துருவா, கேலக்ஸி ஸ்பேஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும்னு கிடையாது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி டீசென்ட்ரலைஸ்ட் பயோ எனர்ஜி சிஸ்டம். ஸோ பயோ எனர்ஜிக்கான டிமாண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயில், எல்பிஜி ரொம்ப தட்டுப்பாடு வந்துச்சு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக பயோகேஸ்னால் பயோ வேஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணக்கூடியது. இந்தியா இம்போர்ட்ஸ் 85% ஆஃப் த க்ரூட் ஆயில் ஃப்ரம் அவுட் சைட்.
அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட $132 பில்லியன் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேற கண்ட்ரிக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன் நடக்கும்போது நமக்கு வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எனர்ஜி பற்றாக்குறை இனி இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா லாக்டவுன் அப்படி தான் போனோம் அப்படின்னு நம்ம ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆனால் போவாங்களா அப்படின்ற we need to wait and see. எனர்ஜி செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா we need to go for alternative. ரினியூவபிள் எனர்ஜி நம்ம போயிட்டு இருக்கோம், ஹைட்ரோ, டைடல், எக்ஸெட்ரா, சோலார். ஸோ இதெல்லாமே நம்ம போயிட்டுருக்கோம். இருந்தாலுமே நமக்கு அது பத்தலை. வேஸ்ட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. ஸோ வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், சீவேஜ் வேஸ்ட் இருக்குது, ட்ரைனேஜ், இதெல்லாம் ஃபுட்டு வேஸ்ட்டு, ஆர்கானிக் முனிசிபல் வேஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பயோ எனர்ஜி. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம 750 மெட்ரிக் டன்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் மட்டுமே, அதில் 230 மெட்ரிக் டன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மில்லியன் டன்ஸ், ஆர் நாட் மெட்ரிக் டன்ஸ், மில்லியன் டன்ஸ் we are utilizing it. மற்றதெல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. இதில் வந்து க்ளீன் எனர்ஜியை வந்து 2 விதமாக நம்ம பண்ண முடியும் பயோ வேஸ்ட்லேருந்து. ஒன்று வந்து கேசிஃபிகேஷன் மாடல், கேசிஃபிகேஷன், கோல் கேசிஃபிகேஷன் படித்தாலும் அதே மாடல் தான். ஸோ ஒரு இதில் வந்து கொண்டு வந்து அதை வந்து முதல்ல ட்ரையிங் பண்ணுறது, அப்புறம் பைரோலிசிஸ்னால் ஆக்சிஜனே இல்லாமல் எரிக்கிறது. அப்படி எரிக்கும்போது என்ன ஆகும்னா சின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நல்ல ஹீட்டில் ஆக்சிஜனே இல்லாமல் இந்த பயோ வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் ஆர் எனி வேஸ்ட் கேன் பி பர்ன்ட். அதுலேருந்து சின் கேஸஸ் க்ரியேட் ஆகும். மெயின் சின் கேஸ் வந்துட்டு, சின் கேஸ்ன்னா என்னது? பாவம் கேஸா? கார்பன் டை ஆக்சைடா? சிந்தட்டிக் கேஸ், ஆர்டிஃபிஷியல் கேஸ்மா, வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக மீத்தேனை க்ரியேட் பண்ணுறோம், அதுவே தெரில இன்னும். அப்புறம் சின்கேஸ்னால் பாவம் புண்ணியம்னு நினச்சிங்களா? ஓகே. CH, கார்பன் மோனாக்சைடு, CH4, அப்புறம் ஹைட்ரஜன், இதெல்லாமே சின் கேஸஸ், சிந்தட்டிக் கேஸஸ், தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் கேஸஸ் கிரியேட்டட். அப்புறம் இதிலேருந்து மெத்தனால் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கோல் கேசிஃபிகேஷனில் நான் உங்களுக்கு சொன்னேன், மெத்தனால், எத்தனால், அதே ப்ராசஸ் தான் பைரோலிசிஸ் ப்ராசஸ்ன்னு பேர் இதுக்கு. ஸோ இதிலேருந்து அதுலேருந்து வேஸ்ட் வராது. இதுலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா பயோசார். பயோசார்னா என்னது? இந்த எரிக்கக்கூடிய வேஸ்ட். இதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம், இல்லைன்னா வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸாக பயன்படுத்த முடியும். சரியா? சின் கேஸஸ். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, ஆனரோபிக். இது ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்கிறது, அதுவும் ஆக்சிஜன் இல்லாமல் டீகம்போசிஷன் பண்ணுற ஆனரோபிக் ஆக்சிடேஷன். ஆனரோபிக் ஆக்சிடைசேஷன்னா என்னது? ஆக்சிஜனே இல்லாமல் அதை மக்க விடுறது. இது நம்ம பண்ணலாம், நம்ம வீடுகளிலே பண்ணலாம். ஆர்கானிக் வேஸ்டஸ், தட் இஸ் கவுடங், ஆர்கானிக் வேஸ்டஸ், ஃபுட் வேஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு அதில் வந்து அதை மூடி வைக்கிறது. சரியா? அதை மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதை வந்து மக்க பண்ணும், உரமாக கன்வெர்ட் பண்ணும். அதை வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து பயன்படுத்தலாம். சரியா? காம்பினேஷன் ஆஃப் திஸ். இதில் இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறேன்னா, இதை ஒரே இடத்துல வைங்க, ரெண்டையுமே ஒரே இடத்துல எல்லா கிராமங்களையும் கொண்டு வாங்க, முனிசிபாலிட்டிஸில் கொண்டு வாங்க. அதன் மூலமாக அந்த லோக்கலைஸ்ட் பீப்புளுக்கு வந்து எனர்ஜி கொடுங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளது திருநெல்வேலி எடுத்துகிட்டு போகாமல் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் குப்பை கொட்டுறீங்களோ அதே இடத்துல பிளான்ட்டை வச்சு அந்த ஏரியாஸுக்கு வந்து சப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் கால்ட் அஸ் டீசென்ட்ரலைஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. அதான் அவங்க வலியுறுத்துனாங்க. இன்னைக்கு சொல்கிறோம், இன்னும் 2 நாள் கழித்து கேட்டால் உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அவர் aspirants. Okay, the next article related to the SMILE. SMILE அப்படின்னா சோலார், விண்ட், மேக்னெட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். நம்ம ஆல்ரெடி ஆதித்யா L1 மிஷன் அனுப்பியிருக்கோம். எதுக்கு அனுப்பியிருக்கோம்? ஆதித்யா L1 லாங்குவேஜ் பாயிண்ட் 1. யா, தட்ஸ் கரெக்ட், குட். வேற வாட்ஸ் அ பர்பஸ் என்னது? கண்ணுக்கு ஏறத்துக்கும் கண்ணோட சோலார் ஃப்ளேர்ஸ், கொரோனாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. சரியா? கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி யூ ஹாவ் சோலார் ஃப்ளேர்ஸ், காந்த அலைகள் வந்து வருது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது வந்து பூமியை தாக்கும் அப்படின்ற நம்ம
அப்படி தாக்குனா எதெல்லாம் டேமேஜ் ஆகும். ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க 2022 தி ஆஸ்ட் கொஸ்டின், அப்படி சோலார் ஃப்ளேர்ஸ் வந்துன்னா எந்தெந்த பொருட்கள் டேமேஜ் ஆகும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சன்னை எர்த்தை பொறுத்தவரையும் வி ஆர் ஷீல்டட் பிகாஸ் இது நடந்துட்டு தான் இருக்குது. வி ஆர் ஷீல்டட் பிகாஸ் வி ஹேவிங் வாட் electromagnetic waves, that is because of magnetic field inside the that is called as core. இந்த கோரில் வந்து நிக்கல் சரியா நைஃப் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல், இட்ஸ் அ லிக்விட். அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தை சுற்றி இருக்குது. அப்போது சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து உங்கள் பூமியை தாக்காத அளவுக்கு அது பாதுகாக்குது. ஷீல்ட் ஆக்டிங் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிங்கிள் ஆகும். அது ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொன்னேன், இல்லை இந்த மந்தில் தான். என்னது அரோரா, எதுவுமே தெரியாமல் படிக்கிறீங்க. அரோரா ஆஸ்ட்ரலிஸ், அரோரா போரலிஸ். ஸோ அதில் வந்து கிளிட்டரிங் ஆகும், கலர்ஃபுல்லாக தெரியும் பிகாஸ் ஆஃப் த ரியாக்ஷன். எல்லாத்தையும் தலையை மட்டும் ஆட்டுங்க, ஒன்றும் படிக்காதீங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி சோலார் ஃப்ளேர்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இப்போ சைனா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருந்து எக்ஸ்ரே இமேஜிங் ஒரு ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் தி எர்த்துக்கு சன்னுக்கு இடையில. லாக்ரேஞ்ச் பாயிண்ட்லாம் வைக்கல. இது 2600 கிலோகிராம்ஸ் வெயிட். இதுக்கு 3 இயர்ஸ் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 இது இருக்குது, 2 அப்சர்வேஷன், எக்ஸ்ரே அண்ட் அல்ட்ரா வயலட் வேவ்லென்ஸ். எக்ஸ்ரே வந்து ஹை அந்த சோலார் ஃப்ளேர்ஸ் வருது இல்லையா, அதை வந்து டிடெக்ட் பண்ணி என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும்னு டிடெக்ட் பண்ணுது. அல்ட்ரா வயலட் வந்து அப்சர்வ் தி அப்பர் அட்மாஸ்பியர். அப்பர் அட்மாஸ்பியரில் எத்தனை வாட்டி அது வருது, என்னென்ன பாதிப்புகளை உருவாக்குது அப்படின்ற படிக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் பண்ணலை எர்த்தை, ஆனால் இது வந்து இங்கே வந்து என்ன சேதத்தை உருவாக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணால் நாளைக்கு நம்ம எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ சேட்டலைட்டை நம்ம அனுப்புகிறோம், அதில் சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து பட்டாலும் டேமேஜ் ஆயிரும் பிகாஸ் இட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இட் வில் அஃபெக்ட். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம இதுலேருந்து படிக்க முடியும். ஸோ 3 இயர்ஸ் அவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் அபவுட் தி ஸ்மைல் ப்ராஜெக்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஷீமார்ட் அப்படின்றது. ஷீமார்ட் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர்ஸ் மார்க்கெட்டிங் அவென்யூஸ் ஃபார் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ரூரலில் இப்போ இந்த சுய உதவி குழுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கி அதை சேர்த்து அதை வந்து இன்னொருத்தங்களுக்கு கடன் கொடுத்து அதில் வட்டி எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து லோன் வாங்கி பீப்புள் வந்து பயன்பட்டு இருக்காங்க. ஸோ இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு லோன் டிபெண்ட் ஒரு குழுவாக தான் அது செயல்பட்டுருக்கு. அவங்கள ஆண்டர்பிரனர்ஸாக மாற்றுறது. ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னா கடைகளை வைக்கிறது, சின்ன சின்ன கடைகளை வைக்கிறது லோக்கல் நீட்ஸுக்காக. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து வெளியில் விற்கிறது மாதிரி. ஸோ டார்கெட்டட் செல்ஃப் குரூப்ஸ் 1 lakh மேலே ஆனுவலாக ஏர்ன் பண்ணக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி ஓன்டு ஷாப்ஸ் வைக்கிறது, அவங்களே கடைகளை வச்சு நடத்துறது. ஒரு 10 பேர் சேர்ந்து கடைகளை வைக்கிறது, ஒரு கடை வச்சு அவங்க சேல் பண்ணலாம். அது மாதிரி ஓஎன்டிசி ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அமேசானை மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக நான் சொல்லலை, செக் பண்ணிக்கோங்க. ஓஎன்டிசின்னு பேர். அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பொருளை அங்கே விற்க முடியும் வித்தவுட் எனி கமிஷன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு கமிஷன் கிடையாது, மற்றவங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். இந்தியன் போஸ்ட் லாஜிக்ஸ் இது மூலமாக நீங்கள் இப்போ டெல்லியிலேருந்து ஒரு ஆள் ஆன்லைனில் உங்களுக்கு புக் பண்ணுறாங்கன்னா அது மூலமாக உங்கள் பொருளை அனுப்பி வைக்க முடியும். ப்ரொஃபஷனல் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக லோன் டிபெண்ட்லேருந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டர்பிரனர்ஸாக மாற்றி அவங்கள வந்து தொழில் செய்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா மாற்றுறா. அதான் ஷீமார்ட் அப்படின்ற ஸ்கீம் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஜட்ஜஸ் என்கொயரி கமிட்டி. யஷ்வந்த் சர்மா மேலே ஒரு யஷ்வந்த் வர்மா அவர் மேலே ஒரு கேஸு. ஹூ இஸ் யஷ்வந்த் வர்மா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். நீங்கள்லாம் டெல்லியில் வந்து ஒரு வீட்டில் கெட்டுக்கட்டாக பணம் எரிஞ்சிச்சு இல்லையா, அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டார். அவர் மேலே ரிசைன்ட் ஆர் சஸ்பெண்டட். ஓகே, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சுல, சஸ்பென்ஷனாக ரெசிக்னேஷன் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜாக ரிசைன் பண்ணியிருக்காரு. பட் த போஸ்ட் கண்டினியூஸ். அவரோட ஆஃபீஸ் வந்து இந்த என்கொயரி முடிஞ்ச பிறகு மைட் கண்டினியூ ஆர் இம்பீச்மெண்ட் நடக்கும். ஸோ
இது ரிமூவல் ப்ராசஸ். ஸோ இப்போது இவரை வந்து ஆர்டிகிள் 124 கிளாஸ் 4 அடிப்படையில் என்னென்னா அப்பாயின்மெண்ட்ஸை சொல்லுது. ப்ளஸ் ஒரு ஜட்ஜு அப்பாயின்ட் பண்ண ஜட்ஜு வந்து யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர். தட்ஸ் அ ரிமூவல் ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்து என்கொயரி கமிட்டி அமைச்சு தான் என்கொயரி வந்து கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். மெயினாக என்ன அப்படின்னா தட்ஸ் அ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். ஒரு ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாங்க இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, இஃப் தே ஆர் வயலேட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் மிஷனரியை வயலேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிகிள் 124 கிளாஸ் 4 இட் கேவ்ஸ் த பவர் டு த சுப்ரீம் லைக் பார்லமெண்ட் டு ரிமூவ் த ஜட்ஜ். அது மாதிரி 217 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பி இட் டாக்ஸ் அபவுட் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுறாங்கன்னா யார் ரிமூவ் பண்ணலான்னா பிரசிடென்ட். ஆனால் பிரசிடென்ட் எப்போ தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணவும். ஸோ பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு ரிமூவ் அ ஜட்ஜ். ஸோ இது எப்படி ரிமூவல் பண்ணுவாங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக்சபா. இப்போ லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணலாம். ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணனா 50 மெம்பர்ஸ், லோக்சபாவில் அப்படின்னா 100 மெம்பர்ஸ். இவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு ஸ்பீக்கர், லோக்சபானா ஸ்பீக்கர், இப்போ இதை மூவ் பண்ணியிருக்கிறது ஸ்பீக்கர் லோக்சபாவில் தான், இங்கே என்ன சேர்பர்சன். ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா தே வில் ஃபார்ம் அ என்கொயரி கமிட்டி அண்டர் திஸ் ஆக்ட், ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். அந்த ஆக்டில் 1968 ஆக்டில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். அந்த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். எப்போவுமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ அரவிந்த் குமார் அப்படின்ற அரவிந்த் நேம் இருக்குது, நீங்கள் அப்புறம் பார்த்து அரவிந்த் குமார் யா இஸ் த பர்சன் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட். செகண்ட் வந்து ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். மூணாவது வந்துட்டு எமினன்ட் பர்சன் ஃப்ரம் தி ஜுடிஷியரி, அதில் யார் வேணா இருக்கலாம். அப்படி 3 பேர் அப்பாயின்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை என்கொயரி பண்ணுவாங்க, இந்த மேட்ரு வந்து கரெக்டாக இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேட்டர் வில் கோ டு தி ஹவுஸ், ஒரிஜினேட்டட் ஹவுஸுக்கு போகும். அங்கே அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 ஹவுஸும் இந்த ஹவுஸ் பாஸ் பண்ண பிறகு செகண்ட் ஹவுஸும் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா த பிரசிடென்ட் வில் சைன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் எந்த அப்போ இவர் மேலேயும் இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் என்கொயரி கமிட்டி. இனி பார்லிமெண்ட்டில் இவர் வந்து ஸோ என்கொயரி கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது நான் போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி இட். ஸோ டிஎன்பிசி படிக்க எக்ஸாம்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஜட்ஜையுமே நம்ம ரிமூவல் பண்ணலை. ஆக்சுவலாக அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரிமூவல் ப்ராசஸ் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது we need to wait and see. So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1. With reference to the Ganges soft shell turtle, consider the following statement. Statement number 1, it is widely distributed across major river basins of South Asia, including Indus, Ganges, Mahanadi, Brahmaputra. Statement number 2, it shows strong preference for rapid, clear, maintained streams with rocky substrates. Statement number 3, it is categorized as endangered on IUCN Red List. Statement number 4, it is accorded the highest tier of domestic legal protection under the Schedule 1 of Wildlife Protection Act 1972. So which of the statements given above these are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, only 3, D, all of the above statements are correct. Question number 2. Oh, it was in reverse. Okay. Question number 2, with reference to the medieval history of central India, the Bhojshala complex of at the Dar district is closely associated with which of the following dynasties? So options are A, Chandela dynasty, B, Paramara dynasty, C, Solangi dynasty, D, Kalachuri dynasty. So இது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். Question number 2, regarding the Chola dynasty, consider the following statements. Statement number 1, the imperial Chola dynasty was founded by Vijayala Chola in 9th century. Statement number 2, the Gangaikonda Cholapuram served as the one of the capitals of Cholas. Statement number 3, the Chola administration is known for a highly developed system of local self-government through institutions such as Ur, Sabha and Nagaram. So which of the statements given above is are correct? Options are A, 1, 2 and 3 only.
B 1 and 3 only, C 2 and 3 only, D 1 and 2 only. Question number 3. Question number 4. United Arab Emirates occupies the position of immense maritime and geopolitical significance in the Southwest Asia. Which of the following statements accurately characterizes its geographical and hydrographic features? Options are A. It is bounded by land boundaries with Oman, Saudi Arabia. நீங்கள் அதை பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். Saudi Arabia and Qatar. B option, it directly overlooks the Persian Gulf to its north and Gulf of Oman to its east. C option, its eastern frontier is dominated by Rub al Khali, the world's largest coastal salt flat. D option, it possesses numerous perennial river system that flows directly into the Strait of Hormuz. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டேன். So that's about the questions. Now we will see the answers for the previous day. Question number 1 answer is A. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number 4 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.